ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரெடி கேஸில சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விஜயா ஆண்டிட்ட வந்து யோகா கத்துக்க வர்றாங்க. அவங்களோட திட்டம் என்னன்னா, எப்படியாவது மீனாவ அந்த வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றாங்க. இது தெரியாம நம்ம விஜயா ஆண்டி, "ஓகே, நீங்க எல்லா விஷயத்திலயும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. ஓகே, உங்கள நான் சேர்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து யோகா கத்து தர்றாங்க. இந்த பக்கம் வீட்ல காட்டுறாங்க. பார்த்தா நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாப்புல மீனா வந்து தூங்கியிருக்காப்புல, டயர்டா இருக்காப்புலன்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போறாப்புல. விஜயா ஆண்டி வந்து பார்த்து, "சமைக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுறாப்புல மீனா முகத்துல. இத நம்ம முத்து பார்த்துட்டு, முத்து வந்து அந்த ஜக்க வச்சு அடிக்க வர்றாப்புல. யார? நம்ம விஜய் ஆண்டிய. தரையில போட்டு இது பண்ண, உடனே அண்ணாமலை சார் எல்லாரும் வந்து, "என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது, இந்த மாரி அப்படின்னு சொன்னோனமே, வழக்கம் போல அண்ணாமலை சார் வந்து சும்மா வச்சு செய்றாப்புல விஜய் ஆண்டிய. "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமியார்ங்கிற கெத்த காட்டுறியா? இந்நேரம் வந்து மீனா வந்து கோவப்பட்டு உனக்கு திருப்பி ஏதாவது பண்ணியிருந்தா, உனக்கு உன் மரியாதை என்ன ஆகுறது?" அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி விட்டுறாரு. வழக்கம் போல மனோஜ் வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாப்புல, ரோஹிணி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாப்புல. இருந்தாலும் அவங்களுக்கு 2 திட்டு விழுகுது. ஸ்ருதியும், ரவியும் வந்து நம்ம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அண்ணாமலை சார் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டிக்கு பயங்கர அட்வைஸ். சரின்ட்டு கடைசி யாரும் சமைக்க வேணாம். இன்னைக்கு போய் வெளியில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரவியும், மனோஜையும் அனுப்பி விடுறாங்க வெளியில சமைக்கிறதுக்கு. அதாவது சமையல் வந்து சமைக்காம வெளியிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சார் வந்து விஜய் ஆண்டிக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாப்புல. அதாவது அட்வைஸ் பண்றாப்புல ஃபுல்லா. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.